இது வந்து பொடுதலை. இப்போ வந்து இந்த பொடுதலை இலையும் அருகம்புல்லை வச்சு தான் நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். ஏன்னா என் பையனுக்கு வந்து அப்பப்போ பொடுகு வரும், அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம், சரியாயிடும். இப்போ மறுபடியும் வந்து அதுக்காகவே நான் 3-4 தொட்டியில் வச்சேன், கீழே வச்சேன். நிறையா கொஞ்சம் எடுத்து எண்ணெய் காய்ச்சி வச்சிடலாம் ஒரு 1/2 லிட்டருக்கு அப்படின்றதுனால வாங்க போயிட்டு அருகம்புல்லை வச்சு பொடுதலை இலையை வச்சு ஒரு எண்ணெய் பொடுகுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சலாம். பார்த்தீங்கன்னா இதுதாங்க பொடுதலை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, வெட்டு மாதிரி இருக்கும். அப்படியே ஏறி இறங்கி இறங்கி இந்த இலை வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி இலை வந்து எடுத்துருக்குறேன். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. கிட்ட தெரிஞ்சுதுன்னா கீரை வைக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி இலை வந்து இந்த பொடுதலை இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி இலை வந்து அருகம்புல் எடுத்துக்கிட்டேன். அருகம்புல் வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கெல்லாம் ரொம்ப அருமருந்து. அருகம்புல்லை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பொடுதலை இலை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அருகம்புல்லும் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இதையும் நம்ம வந்து இந்த இலையோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நமக்கு இந்த சாறு மட்டும் தான் தேவை. இதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம அப்படியே வந்து சாறு எடுக்கும் போது அந்த அளவுக்கு வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது நல்லா அதனுடைய சாறு வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். நான் போடும் போதே பாருங்கள், வந்து தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன். நம்ம எண்ணெயில் காய வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெயை ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். தண்ணி சேர்க்காமல் வந்து அருகம்புல்லை வந்து நைஸாக அரையாது. அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்து தான் அரைச்சிக்கிட்டேன். நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி பண்ணிங்கன்னா இந்த சாறு ஃபுல்லாக வந்துடும். பாருங்க, நான் எல்லாமே வந்து ஜூஸ் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நம்ம தண்ணி சேர்த்ததுனால அந்த சாரோடு சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து காய வைக்கும் போது நல்லா வற்றி வந்துடும். இப்போ நம்ம எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி எண்ணெய்லாம் காய்ச்சணுன்னா இரும்பு பாத்திரமாக எடுத்துங்க. அதுவும் கொஞ்சம் அடி கனமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. நான் இரும்பு பாத்திரம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும் எண்ணெய் காய்ச்சும் போது. நான் வந்து 250 மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்ச வந்து விழுது அந்த சாறு வந்து நம்ம சேர்க்கும் போது பொங்கி சீக்கிரமாக வந்துடும், வெடித்து வரும் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுன்னா. அதனால் எண்ணெயும் நம்ம அரைச்சி எடுத்த இந்த சாரம் ரெண்டும் வந்து இப்போவே மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெடிக்கும். அதனால் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம காய வைக்கும் போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து எல்லாம் வற்றி அந்த எண்ணெயும் நம்ம அந்த சாறு மட்டுமே கலந்து பச்சை நிறமாக இந்த எண்ணெய் வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள், இப்போவே வந்து ஊற்றி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி பொங்கி வருது பாருங்கள். அதனால தான் வந்து நம்ம காய்ச்சும் போது பாத்திரமும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன பாத்திரமாக வைக்கும்போது பொங்கி வெளியே வந்துடும் எண்ணெய். கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் இலை அந்த சாறுலாம் வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி கொதி அடங்கிடுச்சுன்னா நம்ம அந்த சாறில் இருக்கிற தண்ணியெலாம் வற்றி இப்போ வந்து எண்ணெயும் அந்த இலையோட சாறு மட்டும் தான் இருக்குது. கலரும் பாருங்கள் பச்சையாக மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டன்னு அதுக்கப்புறம் வந்து வடிகட்டிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து வடிகரண்டியில் வடிகட்டிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நம்ம வெறும் பொடுகுக்கு மட்டும் தலைக்கு வைக்காமல் உடம்பெல்லாம் பாருங்கள், இந்த வெயில் காலத்தெல்லாம் கொப்பளை மாதிரி ஒரு குறுப்பு மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வெடித்து அப்படியே ஆறிடுச்சுன்னா கருப்பாகிடும், அங்கங்கே மார்க் மாதிரி ஆகிடும். அதுக்கும் நமக்கு முகத்தில் உடம்பு முதுக்கு இந்த பக்கம்லாம் வந்து அந்த மாதிரி கருப்பு தழும்பு இருந்ததுன்னா அந்த குறுப்பு மாதிரி வந்து அது மறைஞ்சிட்டு அந்த தழும்பு கருப்பாக இருக்கும். அந்த தழும்புலாம் கூட இதெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த எண்ணெயில் அந்த தழும்பு கூட வந்து இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து தோல் சம்மந்தப்பட்டதுக்காக தான் நம்ம அருகம்புல்லும் சேர்த்துருக்குறோம், பொடுகுக்கும் வந்து பொடுகு இலை சேர்த்துருக்குறோம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து செஞ்சதுனால நமக்கு வந்து பொடுகு தொல்லையே இருக்காது.
இந்த சூட்டுனால் வர அந்த கொப்பளம் கட்டி மார்க் இது எல்லாமே வந்து போயிடும். பொடுகுக்கு வந்து நீங்கள் தலையில் 1 மணி நேரம் தேய்ச்சி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுடுங்க. இதுக்கு வந்து ஷாம்பு போட்டு குளிக்காமல் சீக்காத்தூள் போட்டு குளிக்கலாம், இல்லைனா அரப்பு தூள் போட்டு குளிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது பொடுகு தொல்லையே இல்லாமல் காணாமல் போயிடும், மறுபடியும் வரவும் வராது. அடிக்கடிக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது பொடுகு தொல்லையே இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மூலிகைங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான டிப்ஸு தான் இது.